ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் அதிகபட்சமாக வீடியோஸ் நம்ம என்ன போட்டிருப்போம் அப்படின்னா எஸ்பிஓனா என்ன? ஸோ எஸ்பிஓடைய உண்மைத்தன்மை என்ன? எஸ்பிஓ நிறுவனம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, எப்போலேருந்து வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எஸ்பிஓடைய என்னுடைய அனுபவம் என்ன, இதை பற்றி தான் A to Z வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னுடைய ஃபீலிங்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஓவில் நான் எப்போ ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுறேன். 2023 சரிங்களா? ஸோ அப்போ தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதை ஜாயின் பண்ணுறதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது எஸ்பிஓ நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு கம்பெனினா எங்கே இருக்கணும் அப்படின்னா சென்னையில் இருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மெயினான சிட்டி கோயம்புத்தூர், இந்த மாதிரி மெயின் சிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அங்கே தான் வந்து அது ஒரு நம்பகத்தன்மை மாரி ஆகிடும். ஓகே, ஒரு கம்பெனி சென்னையில் இருக்கா, அப்போ அதை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இதுக்கு என்ன தெரியல, திருவண்ணாமலையில் இந்த ஒரு கம்பெனி இருக்கா, இப்படி ஒரு கம்பெனி இருக்கா, ஆஹா ஓஹோ திருவண்ணாமலை இப்படி ஒரு கம்பெனி இருக்கான்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் நக்கலாகவே பேசினாங்க. திருவண்ணாமலை ஒரு கம்பெனிலாம் இருக்காது, திருவண்ணாமலே ஒரு இது தான், ஒரு சின்ன சிட்டி தான், அந்த சிட்டியில் எப்படி ஒரு இந்த கம்பெனி வந்து ரன் ஆகும்? அதே கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, இவ்வளோ ட்ரான்ஸிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையும் வந்திருக்கு. சரிங்க. ஸோ பேசிக்காக நம்ம ஆரம்பிச்சிடலாம். 2018 எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகுது. சரிங்களா? ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கு நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நெட் சென்டர் தான். நெட் சென்டர் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டெவலப் பண்ணி தான் ஸோ இப்போ இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி ஃபஸ்ட்டு எதுவுமே அவங்க ஒரு நார்மலாக நம்ம சைட்டில் உருவாக்கும் இல்லையா, அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எஸ்பிஐயில் இருக்க நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் உருவாக்கி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆட் வாட்சிங் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃப்ரீ பிளான் நிறைய டைம் பிளான் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறமா கம்மி 350 பிளான் வந்துருக்கு, 6000 பிளான் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருந்திருக்கு. மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 2023, 24, 25லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாப்னால் ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். எப்படின்னா ஏகப்பட்ட கம்பெனி வருங்க, வாரத்துக்கு ஒன்று வரும். அது அடுத்த நாள் 10 நாள் காணாமல் போய்டும், ஒரு மாதத்துக்கு அப்புறம் காணாமல் போய்டும், 2 மாதத்துக்கு அப்புறம் காணாமல் போய்டும். ஸோ இது மாதிரி 2018 வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துருக்கும். அதை கம்பெனி லிஸ்ட்டு போடுறதெல்லாம் வந்து முடியாத காரியம் தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கம்பெனி இருக்குது. நானே 2023 ஜாயின் பண்ணேன். 2023 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை பீக் லெவலுங்க, செம்ம பீக் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் போயிட்டு இருந்துச்சு. மோசடி தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த மோசடி வந்து பார்த்திங்கன்னா 2023 நிறைய நடந்துட்டு இல்லையா, அப்போது எஸ்பிஓக்கும் இந்த ப்ராப்ளம் வருது. அதாவது 10 பேர் போவான், 10 பேரில் யார் திருடன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ அந்த 10 பேர் திருடன் என்ன பண்ணுவாங்க, 10 பேர் தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, அதுவே பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே திருடணும் சொல்லிட்டு எஸ்பிஓ தூக்கி உள்ளே போட்டாங்க. மீன்ஸ் சந்தேகப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு பரவாயில்ல சொல்கிறேன். ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது மட்டும் பேசிக்கிட்டே போவேன், அதில் தான் என்னுடைய இது பிரச்சனை எனக்கு. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஸோ அப்போ 2018 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஒரு நிறுவனம் இருக்குன்னா, ஆன்லைன் ஜாபில் பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா எஸ்பிஓ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நிறுவனமே கிடையாது. அதை வேணால் அடித்து சொல்லுவேன். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2018 இப்போ வரைக்கும் சரிங்களா, ஸோ கரண்ட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. என்ன ஒரு அப்டேட் இருந்தாலுமே அழகாக ஒரு டெலகிராம் நோட்டீஸ் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களுக்குமே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனியில் எப்படி பண்ணுவாங்க, 10 பேர் வச்சுருப்பாங்க. அந்த 10 பேருக்கு கீழே 10 குரூப் வச்சுருப்பாங்க. அந்த 10 பேர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும், அது மேலிருந்து ஒன்று சொல்லுவாங்களாம், அவங்க வந்து இவங்க செய்வாங்க, அடுத்த குரூப்பில் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்தமாரி தான் போயிட்டுருக்கும். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே குரூப்பு தான், ஒரே ஓனர் தான், ஒருத்தர் தான் பேசுகிறாங்க சங்கர் சார். ஸோ அங்கே இருக்கிறவங்க தான் எல்லா ஒட்டுமொத்த மக்களுமே கேட்கணும். சரிங்களா? அவர் சொல்கிறது தான் அங்கே அப்டேட்டு, இன்க்ளூடிங் கமாண்டர்ஸ் கூட. சரிங்களா? அவங்களுக்குமே அவர் சொல்கிறது தான் அப்டேட். சரிங்களா? ஸோ அப்போ இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்குங்க. இப்போது 2018 இப்போ வரைக்கும் இப்போ இருக்காங்க இல்லையா இந்த நிறுவனம். இந்த நிறுவனமானது எப்போ ஸ்டார்டிங் ஆரம்பித்தாங்கன்னா சாதாரண ஒரு நெட் சென்டர் மாதிரி ஆரம்பித்து அப்புறம் வெப்சைட் ஆரம்பித்து ஸோ அதில் வந்து ஆட் வாட்ச் ஜாம்பிலாம் கொடுத்து ஸோ அப்போலாம் நிறைய நிறைய ஏமாற்றங்கள் யாரைய துரோகிகளை சந்தித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துட்டு வராங்க. அதை கதையில் ரொம்ப பெருசாக போகும், நம்ம ஸ்டார்ட்டாக சொல்லிடலாம். சரிங்களா? எஸ்பிஓக்குள்ளேயே இருந்துட்டு எஸ்பிஓ ஏமாற்றி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணாங்க. சரிங்களா? அதெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்படிலாம் இருக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2022 ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜாயின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 6000 அந்த பிளானில் ஜாயின் பண்ணோம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 வர மாதிரி இருக்கும், வீடியோ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அவள் மாதத்தில் ஒரு மாதத்தில் நம்ம போட்ட மட்டும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தா இருந்தேன். ஸோ அப்போ நான் ஜாயின் பண்ணக்குள்ள நோட்டீஸ் போர்டில் எவ்வளோ இருந்தாங்கன்னா 39K ஃபார் 39,000 பேர் அந்த நோட்டீஸ் போர்டில் இருந்தாங்க. சரிங்களா? நான் ஜாயின் பண்ணக்குள்ளே
ஓகேவா. ஸோ அப்போ ஜாயின் பண்ணிட்டு என்னாச்சுன்னா ஒரு வாரம் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. டக்குன்னு என்னாச்சுன்னா அப்புறம் சைட் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். காலைல எழுந்தி வீடியோ பார்த்தா பார்க்கலாம் டாஸ்க்கு, இல்லை ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும். எஸ்பிஓவில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா சைட் இஷ்யூ தான். பேமெண்ட்லாம் கரெக்டாக போட்டுடுறாங்க, 10 நாள் வந்துடுது. ஆனால் நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் இருந்துச்சு, சரிங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிரேக் வந்துச்சுங்க. நான் ஜாயின் பண்ண கொஞ்சம் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வந்துச்சு. நாங்கள் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த பிரேக்குமே எடுத்துகிட்டு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து அவங்களுடைய ஓன் சாஃப்ட்வேர், அதாவது ஓன் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அவங்களாவே எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா சர்வர் வேறு இடத்துலேருந்து வாங்கி அவங்கள்ட்ட பண்ணி சில பிரச்சனைலாம் வந்துச்சு, சில துரோகிகள் அந்தமாரிலாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் சர்வராக பண்ணி அது வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அந்த சர்வருமே செம்ம ஸ்பீடாக இருந்துச்சு. சர்வர் டெஸ்டிங் எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே போயிட்டு தாங்க இருந்துச்சு. எல்லாமே நார்மலாக ஆகி ஒர்க் ஸ்டார்ட் ஆகக்குள்ளே என்ன ஆச்சுன்னா இந்த திரும்பி ஸ்டார்ட் ஆச்சு, சரிங்களா. அந்த தீபாவளியில் ஒரு ஆஃபர் ஒன்று விட்டாங்க. ஸோ ஆஃபர் ஒன்று அந்த விடுற டைமில் என்ன ஆச்சுன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்குங்க, சரிங்களா. அது வந்து எஸ்பிஓவில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்ல முடியாது, ஒரு சில நண்பர்கள் வந்து அந்த தப்பு பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்ற இன்னொரு கம்பெனிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்கு. இப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, இந்தமாதிரி தப்பாக பண்ணுறாங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலெடுத்த சைபர் கிரைம் இதெல்லாம் போது என்ன ஆச்சுன்னா வந்து கம்பெனியுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது, சரிங்களா. அதே போல் முக்கியமாக கம்பெனியுடைய எஸ்பிஓடைய அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் நிறையவே தெரியாது எஸ்பிஓ, சரிங்களா. ஸோ அந்த வெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகுது, சரிங்களா. ஸோ அதை முடிச்சுட்டோடனே என்ன ஆகுதுன்னா எஸ்பிஓடைய அவங்களே எஸ்பிஓடைய நடத்துகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கே ஒரு ஷாக்காக இருக்குது என்னடான்னு சொல்லிட்டு. அப்போ தான் தீபாவளி ஆஃபர்லாம் போயிட்டு நல்லா பிரம்மாண்டமாக அந்த பிளானில் வச்சு போயிட்டுருக்குது. ஸோ எஸ்பிஓ வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த பிளான் வச்சு இப்படி மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ப்ரீமியம் ஐடிக்கெலாம் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும், ஒருத்தர் படிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகுது, பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது, எல்லாமே இப்படி இதாகுது. எஸ்பிஓ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு நோட்டீஸும் வருது எஸ்பிஓக்கு. நீங்கள் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோட்டீஸ் வருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எப்படி நீங்கள் பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் 1 by 1 இருக்கக்குள்ளே அப்புறமா வந்து போய் எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாலே இருந்துட்டு நோட்டீஸ் பில்லே சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்குங்க, ஸோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு நோட்டீஸ் பில்லே அனுப்பிச்சு கொடுக்குறாங்க. நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தேடி பார்க்கல என்ன ஆகுதுன்னா சைபர் கிரைம் வரைக்கும் போயிருக்கு போல். ஸோ எல்லாமே ஆயிருக்கு. என்னன்னா அங்கே ஆஃபீஸ், அதாவது சைபர் கிரைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க. விசிட் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே யாருமே கிடையாது, அந்தமாரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது உண்மையாக தான் இயங்குது போலன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பிளாக் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎஸ்லேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி இல்லை நான் எது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு உண்மையாக கூட இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்பிஓடைய பிளான் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணக்குள்ள என்ன ஆச்சுன்னா ஓகே நீங்கள் நடந்ததாக பண்ணுறீங்க எல்லாம் தெரியுது, ஆனால் இந்த பிளான் நடத்தக்கூடாது, இது MLM ஸ்கீமில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ என்னடா அது பண்ணுறது, அப்போ பிளான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ பிளான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, திரும்பி அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு விஷயம் போதுன்னா கொஞ்சம் டைமாக தான் ஆகும், சரிங்களா. அதுக்கான டைம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து 2026. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது யாராலும் எஸ்பிஓவில் முன்னாடி இருந்தவங்களாம் யாரும் மறக்கவே மாட்டாங்க. ஸோ எஸ்பிஓவில் என்னென்னலாம் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ 2026 வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ராப்பராக ஓரளவுக்கு வந்து ரன் ஆகுது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு விட்டாலும் கிளியர் ஆகிட்டு இருக்குது. அதே போல் ரீஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்லேருந்து கொடுக்குறாங்க. ஏன் இந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தீபாவளி அப்போ ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க இல்லையா, இத்தனை ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ பர் மந்த் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பிளான் வச்சு கொடுத்துட்டாங்க. அதாவது எஸ்பிஐ ஓல்டு பிளான், அந்த பிளான் கவர்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த பிளான் பண்ணக்கூடாதுன்னு எப்படி அமௌண்ட் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ புது பிளான் தான் வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்போது ஓகே நாங்கள் கொடுத்த நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் இது பண்ண முடியல, யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் வேணுமா நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் கொடுத்த ஒரே நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்த ஒரே நிறுவனம் எஸ்பிஐ மட்டும்தான், சரிங்களா. வேறு எந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கூட ஓடி போனது பானை தூக்கி ஓடி போன கதை தான் இருக்கே தவிர மற்றபடி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீஃபண்ட் கொடுத்த சொல்லுறது யாரும் கிடையாது. அப்போ ரீஃபண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ரீஃபண்ட் கொடுத்த மெம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் பேருக்கு கிளியர் ஆகாமல் தான் இருக்குது, அது உண்மையும் கூட, சரிங்களா. இன்னும் கிளியர் ஆகாது, ஆனால் கண்டிப்பாக கிளியர் ஆகிடும், சரிங்களா. 1 by 1 எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க, சரிங்களா. அப்போ 2026 புது வருஷம் பிறந்திருக்கு. ஸோ இதாச்சும் நல்லா போகும்னு சொல்லிட்டு பார்த்து ஸோ இப்போ நல்லா நார்மலாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நைட்டு போயிட்டுருக்கு, சரிங்களா. கவர்மெண்ட்டுடைய ஃபுல் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு இப்போது
எஸ்பிஓ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எஸ்பிஐ மேலே எந்த இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே எஸ்பிஐ மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எஸ்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் போயிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எந்த இதுவும் பண்ணல, இல்லீகல்லாம் பண்ணல, நீங்கள் சொல்கிறத தான் நாங்கள் பண்ணுறோம், கரெக்டான பிளான் பண்ணுறோம், இதான் எங்கள் பிளான் தான் வச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒன்றுனா அந்த திருவண்ணாமலை மையமாக கொண்டு ப்ரொபேட்லேருந்து அந்த ப்ரொபேட்லேருந்து ப்ரைவேட் லிமிட் தான் மாறுது. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. சரிங்களா? அதுவுமே நிறைய பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2026 நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நியூவாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நியூ விட்ரால் போயிட்டுருக்கு. ஓல்டு விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஓல்டு மெம்பர்ஸுக்கு கூப்பன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ரீஃபண்டுமே போயிட்டுருக்கு. எல்லாமே ப்ராப்பராக 1 by 1 கிளியர் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதுவுமே இன்னும் ஃபியூ மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே கிளியரும் ஆகிடும். சரிங்களா? ஸோ எஸ்பிஐடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, எஸ்பிஓ நம்பி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உங்களை கைவிட மாட்டாங்க. எஸ்பிஓ க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு தான் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா தீபாவளி ஒரு ஆஃபர் விட்டாங்க இல்லையா, அப்போ நிறைய ஜாயினிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அது எவ்வளோ ஜாயினிங் போச்சுங்க, 6000 6000 நிறைய உள்ள ஜாயினிங் வந்துச்சு. சரிங்களா? அப்போவே அந்த கடையில் சாத்தி போட்டு ஓடிட்டுருக்கலாம். சரிங்களா? இது நியாயமான ஒன்று தானே. எப்பா நிறைய பணம் தூக்கி உள்ளே போடு வாங்க சாத்திட்டு போயிடுவே இருப்புன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் அப்போ இருந்து வந்துடுற தீபாவளி முடிஞ்சுது, அதுக்கப்புறம் போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸாக ஏறி ப்ரொபேட்டர்லேருந்து இப்போ ப்ரைவேட் லிமிட்டாக மாறது, கவர்மெண்ட் ஆஃபீஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆச்சு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம கூட டைப் பண்ணி கம்பெனிக்கிட்ட அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கி நம்மளுக்கு கொடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்து வளர்த்திக்கிட்டு அவங்க நடத்தணும்னா அவங்களுக்கு என்ன தலைவிதியா சொல்லுங்க பார்ப்போம். அவங்கள தலைத்தது இதில் யாருக்காக பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்பி நம்ம மக்கள் வந்துட்டாங்க, அவங்கள கைவிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணம். இதெல்லாம் நல்லவங்களுக்கு மட்டும்தாங்க வரும். சரிங்களா? வேறு எவனா வந்து காசை பொறுக்கிட்டு போகிறவருக்கான தெரியுமா, அவன்லாம் இந்த காசு கிடச்சிருந்துச்சின்னா இந்நேரம் பொறுக்கி போயிட்டே இருந்திருப்பான். ஆனால் இதையும் தெரியாமல் சில மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே எஸ்பிஐயோட தற்குறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா தற்குறித்தனமாக இல்லை தப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? தப்பாக நிறைய பேர் ஏன் கமெண்ட் இப்போ நம்ம அன்புஃபிஷியல் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ மேலே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணவங்க தான் எல்லாருமே. ஆனால் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பணமும் கண்டிப்பாக நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐஸ்லேருந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவ்வளோ நாட்கள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 1 or 2 மந்த்ஸில் எல்லாமே கிளியர் ஆகிடும். நோட்டீஸ்க்குள்ள ஒரு ஆடியோ வரும், அந்த ஆடியோக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே பேமெண்ட் கொடுத்துட்டோம். யாராச்சும் இருந்தனா கொஞ்சம் வாங்க நாங்கள் பேமெண்ட் கொடுக்குறோம், அந்த ஒரு வார்த்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறோம். கண்டிப்பாக அந்த வார்த்தையும் நடக்கும். எஸ்பிஐயோடைய நிறுவனம் நீங்கள் நம்புங்க. ஸோ கண்டிப்பாக அதோடைய உண்மைத்தன்மை இப்போ யாருக்கும் தெரியாது. ஏன்னா எங்கே போனாலும் யாராச்சும் எஸ்பிஐ பற்றி கேட்டால் அதுவா அப்படியா ஐயோ இப்படியா அப்படின்னு இருக்கும். ரீஃபண்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்களுமே கண்டிப்பாக ரீஃபண்ட் வாங்கிட்டே நம்ம பண்ணுவீங்க. பரவாயில்லப்பா ரீஃபண்ட் கொடுத்துறாச்சு, திரும்பி அந்த அமௌண்ட் தூக்கி உள்ளே போடுவோம், திரும்பி எஸ்பிஐ ஜாயின் பண்ணுவோம், ஏர்ன் பண்ணுவோம். திட்டுறது இங்கே, அமௌண்ட் வாங்குறதும் இங்கே தான், எல்லாமே இங்கே தான். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் நடக்க போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிட்டுருக்கு. இன்னும் பேமெண்ட் பிரச்சனை மட்டும் தான் இருக்குது. அது கிளியர் ஆச்சுன்னா சோழி முடிஞ்சது, அவ்வளோதான். சரிங்களா? எஸ்பிஓ வளர்ச்சியை தடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லேட்டாக தான் பேசிட்டேன். நான் பேசினே இன்னும் பேசலாம், ஆனால் வேணாம், இதுவே போதும். எனக்கு இது மனநிறைவாக இருக்குது. ஸோ இதான் என்னுடைய எஸ்பிஓடைய பயணங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எஸ்பிஓ பற்றின கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் முக்கியமான விஷயத்த ஒன்று மறந்துட்டேங்க. என்னென்னா எஸ்பிஓ ப்ரூஃப் இருக்குது இல்லையா, அதாவது எஸ்பிஓ குரூப்பில் ஒரு குரூப் இருக்குது. அதில் நிறைய பேர் கேட்பீங்க, பணம் கொடுத்தீங்க விட்ரால் கொடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களா, ப்ரூஃப் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், இல்லை டெலகிராமில் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குரூப் லிங்க் அனுப்புகிறேன், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ப்ரூஃப். சரிங்களா? இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க எவ்வளோ ப்ரூஃப் இருக்குன்னு. சரிங்களா? ஸோ இந்த ப்ரூஃபை பாருங்கள். இத்தனை லட்சம் மக்களுக்கு ஒரு கம்பெனி பேமெண்ட் போட முடியுமா ஆன்லைன் ஜாபில்? யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ஸோ பார்த்து நடங்க. சரிங்களா? தேங்க்யூ.